மக்களவையில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. இதில் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் மூன்றும் சேர்ந்தா ஒரு 91 இடங்கள் வருது. அவங்க ஒரு அணியாக இணைந்து செயல்படுகிறோம்னு சொன்னா எதிர்க்கட்சி தலைவராக அந்த அணிக்கு அந்த பதவியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக அந்த செய்தி சொல்லுது. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியுடைய பங்கை குறைத்து மதிப்பிட முடியாது, ரொம்ப முக்கியமானது. இந்த சூழல்ல எதிர்க்கட்சி இல்லாத ஒரு மக்களவையாக இந்த தேர்தல் முடிவு வந்திருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகள் ஜனநாயகத்தில் அரசாங்கம் எப்பப்போ தவறுகள் செய்கிறதோ அல்லது அரசாங்கம் எப்பப்பெல்லாம் மக்கள் விரோதமான சில நடவடிக்கைகளையோ அல்லது அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளோ எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அப்போல்லாம் எதிர்க்கட்சியினுடைய ரோல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா இப்போ ஒருவேளை அதிமுக அல்லது பிஜு ஜனதா தளம் அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் இது மூணு சேர்ந்த ஒரு எதிர்க்கட்சி வந்தால் கூட அது முழுமையான எதிர்க்கட்சியாக செயல்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயந்தான். ஆக இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது இட்ஸ் அ ஒரிசம் இஷ்யூ. இது முழுமையான சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுமா அப்படிங்கிற சந்தேகத்தை கணேஷ் சுப்ரமணியன் முன்வைக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் தங்களை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது மாநில கட்சிகளுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் தானே. இப்ப கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாம ஆளும் தரப்பினுடைய தொங்கு சதையாக இவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு எதிர்காலத்தில் சிக்கல்களை கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு மக்களவைக்குள்ள தங்களை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாங்கிறது முக்கியமான விஷயங்கும் போது முறையான எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கான வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு ஒரு உணர்வு வருது. அது சரியா? அதாவது இந்த ஐடியா ஆஃப் கொலிஷன், ஆப்போசிஷன் கொலிஷனாக இருக்கிறது, கூட்டணியாக இருக்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். அதனால் அவங்க செயல்படுத்தணும். சார் சொன்ன மாதிரி அதை அவங்க செயல்படுத்துவானர்களே ஆனால் அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஆப்போசிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10ல் ஒரு பங்குனாச்சும் இருக்கணும். அப்போ 50 நாச்சும் இருக்கணும். 50 கூட இல்லாமல் தான் 44 தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு எதிர்க்கட்சி இல்லாட்டி இன்னொன்று எதிர்க்கட்சிக்கு அரசியலமைப்பும் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணணும்னா இவங்க எல்லாத்துக்கும் பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு என்று பல வேலைகள் பொறுப்புகள் இருக்கின்ற காரணத்தினால இவங்க சேர்ந்து செயல்பட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி ரொட்டேஷனில் இவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு ஆண்டு நான் இருக்கிறேன், இன்னொரு ஆண்டு இன்னொரு, ஆனால் நம்ம வலிமையான ஒரு ஆப்போசிஷனில் நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ரியலி ஒரு செக்காக இருக்கும். டெமோக்ரஸியில் மட்டும் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லாட்டி டெமோக்ரஸியில் இட்டர்னல் விஜிலன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. எல்லோரும் அதை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் அது தொய்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக ஒரு கூட்டணி அமைவது, அதுல எல்லாரும் போட்டியிடுவது அப்படிங்கறத பார்த்திருக்கிறோம். இப்போ எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கும் ஒரு 3 கட்சிகளுக்கு இடையில கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை பெறுவதில் அவர்களுக்குள்ள ஏதேனும் போட்டி இருக்குமா? பேராசிரியர் சொன்ன மாதிரி அதை ரொட்டேஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான உடன்பாடுகள் அதில் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா. ஏன்னா அதில் எதிர்க்கட்சி தலைவருக்கான பொறுப்புகள் மட்டும் வச்சு பார்க்காம எதிர்க்கட்சி தலைவராக செயல்படக்கூடிய ஒரு கட்சிக்கோ அல்லது கட்சி தலைவருக்கோ மத்திய அரசாங்கத்தில் சில பல முக்கியமான பொறுப்புகள், ஐயா சொன்ன மாதிரி பொறுப்புகள் இருக்குது. அது போக அதனால் ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவமும் வருது. இப்போது முன்னாடி இந்த 3 கட்சிகளுமே முக்கியமாக திரிணாமுல் காங்கிரஸ், ஏடிஎம்கே இந்த 2 கட்சியினுடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது இந்த 2 கட்சிகளுமே அவைகளுக்கான இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை முன்வைத்து தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கே தவிர அவங்க காரியம் மெரிட் ஆஃப் த இஷ்யூ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க நடந்துக்கிட்டது இல்லை. இப்போ 1999 ஏடிஎம்கே வாஜ்பாய் கவர்மெண்ட் கொடுத்த 98 வாஜ்பாய் கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஆதரவு வாபஸ் வாங்கினதாகட்டும் சரி, யூபிஏ கவர்மெண்ட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் நடந்துக்கிட்ட விதமும் சரி பார்க்கும்போது அவங்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றி தான் யோசிச்சிருக்காங்களே தவிர அவங்க மெரிட் ஆஃப் த இஷ்யூ பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படி இல்லை. ஸோ அதனால் சார் சொன்ன மாதிரி அந்த ரொட்டேஷன் பேசிஸில் வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே அண்டு திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஈகோயிஸ்டிக் பிஹேவியர் வச்சு பார்க்கும்போது அந்த ரொட்டேஷன் கான்செப்ட் எனக்கு வரும்னு தோணலை. ரெண்டாவது இவங்க 2 கட்சிகளுமே தனக்கான இம்பார்ட்டன்ஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த நிலையை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய ஒரு கட்சிகள்.
சொல்லலை. இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் தான். கடந்த கால அனுபவங்கள் வந்து ஒரு சிலருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், காலம் உங்க முன்னாடி சில சவால்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் போது யூ ஷுட் ரைஸ் டு த அக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி வரமாட்டாங்களா அந்த தலைவர்கள்? அதான் இது வந்து ரீஜனல் பார்ட்டிஸுக்கு வந்து மாநில கட்சிகளுக்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய சவால். நீங்கள் வந்து மாநில கட்சிகள், ஆனால் இப்போ தேசிய அளவில் இவ்வளோ பெரிய நம்பர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தேசிய அளவில் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படணும். ஆகவே இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து ஒன்றிணைவார்களே ஆனால் ஜனநாயகத்திற்கு தேசிய அளவில் வந்து ஒரு நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவங்க வந்து இன்னும் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து நாங்கள் ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாநில கட்சிகள்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை இப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா அது எதிர்க்கட்சிக்கு இது வடிவம் அது வந்து வராது. காங்கிரஸ் ஒண்டி தான் வந்து தேசிய கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த பிரச்சனைகளை எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை பற்றி அவங்களுக்கு தெளிவும் இருக்கின்றது. ஆக இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அல்லது 4 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வந்து இவங்க ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு ஒரு கொலிஷன் ஆஃப் ஆப்போசிஷன் நம்ம செயல்படுவோம்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.